போன வருஷம் 2025ல் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதில் கொஞ்சம் பேர் மட்டும்தான் வெயிட் லாஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகிருப்பீங்க. இதில் நிறையா பேர்னால வெயிட் லாஸே பண்ணியிருக்க முடியாது. ஒரி பண்ண வேண்டாம். இந்த 2026 இயர் என்னோட வருஷம், எனக்கான வருஷம், என்னால் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்க முடியும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தான் உங்கள் குழந்தைகள் எல்லாமே நல்லா இருக்க முடியும். அதனால் இந்த வருஷம் இன்றைக்கி முடிவு பண்ணுங்க, நான் எனக்காக வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் குடும்பத்துக்காக, என் கணவனுக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக வெயிட் லாஸ் பண்ணியும் ஆகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக முடியும். இந்த 2026 என்னோடய வருஷம், எனக்கான வருஷம், நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படி முடிவு பண்ணுங்கள். எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். நாம் போன மாதம் டிசம்பர் 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஒன்று ஆரம்பித்தோம். அந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நிறைய பேர் கலந்துக்கிட்டீங்க. அதில் நிறைய பேர் வெயிட் லாஸும் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னுமே நல்லா வெயிட் லாஸ் பண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இந்த 31 நாளும் பார்த்தீங்கன்னா நான் டெய்லியும் உங்களுக்கு வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே நான் ரீப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத ட்ராவலில் நாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிட்டோம். ஸோ அதனால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்தாலுமே என்னை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். உங்களில் நிறையா பேர் வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் நீங்கள் வெயிட் லாஸில் ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ வெயிட்டில் டே 1ல் இருந்தீங்க, டே 15ல் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க, டே 31ல் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு உடலில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது நடக்கக்கூட முடியாமல் இருந்திருப்பீங்க. முட்டி வலி அதிகமாக இருக்கும்போது உங்களால் நடக்கக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாமல் முதுகு வலினால் தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருந்திருக்கலாம். டயபெட்டிஸே கண்ட்ரோல் இல்லாமல் இருந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கால் எரிச்சலெல்லாம் இல்லாமல் இப்போ பெட்டராக இருக்கும். பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துக்கலாம். இந்த ஒரு மாதம் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணதில் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் க்யூராக இருக்குது, நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மாதமாக நான் உங்களுக்கு எப்படி ரீப்ளை பண்ணிவிட்டு ஒரு மோட்டிவேஷனோட உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரீப்ளை பண்ணனா எந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துக்கிட்டேன் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் செக்ஷனை பார்க்கும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். பரவாயில்ல, டே 1ல் இவ்வளோ வெயிட் இருந்தாங்க, டே 15ல் 2 கிலோ பக்கம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, டே 31ல் கிட்டத்தட்ட 5 கிலோ பக்கம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது ஸோ இவங்களே வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த வீடியோலாம் பார்த்து நாமளும் வெயிட் லாஸ் பண்ணலாம், நம்மளாலே வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதனால் உங்களுடைய பெயர் டே 1ல் எவ்வளோ வெயிட் இருந்தீங்க, டே 15ல் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிங்க, டே 31ல் எவ்வளோ வெயிட் குறைஞ்சிங்க, ஆக மொத்தத்தில் ஒரு மாதத்தில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஒரு மாதம் எப்படி இருந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும். நானும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுட்டு இன்னும் பெட்டராக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு டயட் சார்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக எனக்கு கொடுக்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். உங்களில் சில பேருக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது நடந்திருக்காது. அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டே 1ல் வெயிட் லாஸ் சேலஞ்சு ஆரம்பிக்கலாமா? ஸோ யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறீங்க அவங்க மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறீங்கன்னு தெரிய வரும். ஸோ யார் வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிறீங்களோ அவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 3600 பேர் லைக் பண்ணியிருந்தீங்க. எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவே டே 15வது நாளில் திரும்பவும் நான் கேட்டேன், எத்தனை பேரோ இன்னும் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து ரெகுலராக டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் லைக் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 500 பேர் பக்கம் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. பரவாயில்லன்ட்டு வெயிட் லாஸு மறுபடியும் நான் வீடியோ போட ஆரம்பிச்சிருந்தேன். அதுக்கடுத்ததாக டே 31ல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 100 பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுதுங்களா, எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஆர்வமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் போக போக அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே மிஸ் ஆகிடுது.
நீங்கள் எந்த ஒரு டயட் ஆரம்பித்தாலும் சரி, இல்லை எக்ஸசைஸு, ஒர்க் அவுட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து ஒரு வேலையை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது தான் அதுக்கு உண்டான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் 4 நாள் டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்பவும் விட்டுறீங்க. அதுக்கடுத்து ஒரு 4 நாள் கழிச்சு திரும்பவும் டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால் நீங்கள் டயட்டை முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ஒரு சிலர்னால ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் அதனால் வெயிட் லாஸ் டயட்டை ஃபாலோ பண்ண முடியாமல் போயிருக்கும். ஒரு சிலர் டயட்டை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன், மழைக்காலம், உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் வந்திருக்காங்க, திடீர்னு டூருக்கு போகிறது, வீட்டில் விசேஷம், சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, ஒரு நல்லது கெட்டது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது நம்ம டயட்டை ஃபாலோ பண்ண முடியாது தான். அதனால் ஒரி பண்ணாதீங்க. டே 1லேருந்து டே 31 வரைக்கும் நான் வீடியோ தனித்தனியாக உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு நாள் வீடியோலையும் என்னென்ன சாப்பிட்ணும், காலையில் என்ன சாப்பிட்ணும், மதியம், நைட்டு எவ்வளோ கேலரிஸ் பர்ன் ஆகும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். ஜென்ரலாக வெயிட் லாஸ் சேலஞ்சு அப்படிங்கும்போது எல்லாருமே இன்றைக்கி இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு மட்டும் போயிடுவாங்க. ஒன் வே கம்யூனிகேஷனாக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாரையும் வெயிட் லாஸ் பண்ண வச்சு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் டயட்டை ஃபாலோ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க, நேற்று என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவும் நான் கேட்டிருந்தேன். இது எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, நாம் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணால் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை யாருமே கேள்வி கேட்கல அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. யார் கேட்க போகிறா, நான் சாப்பிட்றேன், அவங்களுக்கு தெளிவாக போகுது அப்படின்னு இருக்கும். ஸோ நான் ஒவ்வொரு நாளும் நான் கேட்கும்போது அவங்க கேட்குறாங்க, அட்லீஸ்ட் அவங்க இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சாச்சும் கலந்துக்கிட்டு அவங்க சொல்கிறபடி ட்ரை பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்களும் 2000 ஸ்டெப்பு, 3000 ஸ்டெப்பு, 4000, 10,000 அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டீஸு, சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ல சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். சூப்பர் மேடம், இன்னும் நல்லா பண்ணுங்கள், ஃபென்டாஸ்டிக், இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மோட்டிவேஷன், இந்த ஃபாலோ அப்பு தான் நிறைய பேருக்கு மிஸ் ஆகுது. எல்லாருக்குமே வெயிட் லாஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குங்க. ஆனால் இந்த ஃபாலோ அப்பு, மோட்டிவேஷன், கைடன்ஸு எதுவுமே இல்லாதனால தான் வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் நிறையா பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கமெண்ட் செக்ஷன்லாம் பண்ணிவிட்டு ஆக்டிவிட்டியாக ஃபாலோ பண்ணீங்களோ அவங்க எல்லாருக்குமே 100% வெயிட் லாஸ் ஆகிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யாரெல்லாம் இன்னும் வெயிட் லாஸு கரெக்டாக நான் பண்ணலை, எனக்கு ஒரு மறுபடியும் சான்ஸ் கிடைக்குமா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நான் டே 1லேருந்து டே 31 வரைக்கும் எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை திரும்பவும் பார்த்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஒரு பர்சனல் டயட் சார்ட் கொடுங்க, அந்த டயட் சார்ட்டை பார்த்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் டயட் சார்ட் வாங்கி நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் பத்தாது, ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணணும், ஒரு மோட்டிவேஷன், சப்போர்ட்டு, கைடன்ஸு இதெல்லாம் வேணும், டெய்லியும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கணும், நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ண வைக்கணும், என்னை யாராவது ஒரு கொஸ்டின் பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கு ஃபாலோ பண்ண தோணும். ஸோ இந்த ஃபாலோ அப்பு எல்லாமே பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதுவும் நான் பண்ணுறேன். நீங்கள் டெய்லி என்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றீங்க, என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க, நீங்கள் எங்கே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற முதற்கட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட ஃபுட் ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அதில் கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்லுவேன். மேடம் இதை அவாய்ட் பண்ணிக்கிங்க, இதை இப்படி சாப்பிடுங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு டயட் சார்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபாலோ அப் வேணுனாலும் உங்களுக்கு நான் ஃபாலோ அப்பும் கொடுத்து எந்த அளவுக்கு உங்களால் வெயிட் லாஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், தைராய்டு, பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸு, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒபிசிட்டி, எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே வெயிட் லாஸ் ஒன்று பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். உங்களால் முடியும். வெயிட் லாஸ் பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியமாகும். அதுக்காகனாச்சும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் டயட் சார்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற டீட்டெயில்ஸை எல்லாத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டயட் சார்ட் கொடுத்து பர்சனலாக ஃபாலோ அப்பும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த நியூ இயர் 2026 நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், என் கணவனுக்காகவும் என் குழந்தைக்காகவும் என் குடும்பத்துக்காகவும். காசு பணம் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் அந்த காசு பணத்தை எல்லாத்தையுமே அனுபவிக்கிறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதாங்க முக்கியம். இப்போ நிறைய பேர்கிட்ட காசு பணம் இருக்குது, யாராச்சும் நிம்மதியாக உடலில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா? ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உடல் எடையை குறைச்சி நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். அதுதான் நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து. அதனால் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம்.
சப்போஸ் யாராவது வெயிட் லாஸ் பண்ண முடியாமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த 2026லேருந்து அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ மேம்.